ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அண்மை செய்தி. ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். தற்போது ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த பந்தயம் நடத்துவதற்கு எதுவும் நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் எதுவும் விதித்திருக்கிறதா நீதிமன்றம்? முழு விவரம் சுரேஷ். வணக்கம். ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரசாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இன்றைக்கு காலையில் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த பந்தயம் நடத்தும் போது மேற்கொள்ளப்பட உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், அது மட்டுமல்லாமல் இந்த பந்தயம் நடத்துவது தொடர்பாக சர்வதேச அமைப்பான அந்த கார் பந்தயம் நடத்துவது தொடர்பான அமைப்பான FIA என்ற ஒரு அமைப்பினுடைய ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறதா, அதன் சான்றிதழ்கள் பெறப்பட்டிருக்கிறதா, மருத்துவமனைகளுக்கு இடையூறு இல்லாமல் மக்கள் செல்வதற்கு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விரிவாக அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பிறகு இந்த வழக்கு பிற்பகல் மீண்டும் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த பொதுமக்கள் பாதுகாப்புக்கு இயல்பான போக்குவரத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், மருத்துவமனைகளுக்கு மக்கள் செல்வதற்கு இடையூறு இல்லாமல் செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் அந்த FIA என்ற அந்த அமைப்பினுடைய சான்று இல்லாமல் பந்தயம் நடத்தப்பட மாட்டாது என்றும் அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. இந்த வாதங்களை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை சற்று நேரத்துக்கு தள்ளி வைத்திருந்தார்கள். தற்போது இந்த மனு மீது ஒரு இடைக்கால உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு அனுமதி அளித்தும் அதற்கு தடை விதிக்க முடியாது என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த FIA நிறுவனம் அந்த அமைப்பு அனுமதி அளிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பந்தயத்தை நடத்தலாம் என்றும், மருத்துவமனை, ரயில் நிலையங்களுக்கு செல்பவர்கள் உள்ளிட்ட யாருக்கும் இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த பிரதான வழக்கில் 6 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை 6 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.